இந்தா அப்படியே வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ, கையை மறைக்காமல் வச்சுக்கோ. வீடியோவா யூடியூப் சேனலில்? இந்த யூடியூப் சேனல் தான் வீடியோ ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். பேசாம வா, அப்படியே வச்சுக்கோ. பஸ் ஸ்டாண்டு போய் யூடியூப் சேனல் வரலாமே. இல்லை பெரிய பஸ் போகிற மாதிரி தான் இருக்கு. இதில் பஸ் போகிற மாதிரி பண்ணிட்டேன். அன்னைக்கு நிறைய பேர் போனாங்க. இன்னைக்கு யாரும் முன்னே போல. கேட்போமா உள்ள வரலாமான்னு கேட்கலாம். இந்த போறாங்க இவரு, இந்த வண்டியில் போறாங்க. எவனும் கேட்க மாட்டேன். கேட்டா அவங்கெல்லாம் விட்டு போறாங்கல்ல. அதான் எங்க அங்க எந்த பஸ் நிற்கும் கரெக்டா இருக்கு. மேல இந்த மாதிரி பேரு நான் எல்லா பஸ்லயும் போட்டுட்டாங்களா ஈஸியா வந்து நீங்க மட்டும் தான் போகிறோம், நாங்க வந்துட்டு வருவோம். போகலாம். காரே வரையும் பார்த்துங்க மக்களே, இதுதான் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையம். புதிய பேருந்து நிலையம் கட்டியிருக்கக்கூடிய இடம். இதில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை, கன்னியாகுமரி, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை இதெல்லாம் தனித்தனி ஸ்டேஷன் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் மேரண்ட சைடில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், சரி பேரவண்டிக்கான இதுதான் அதிகமாக. காரணம் என்னென்னா டவுன் பேருந்து ஒருங்கிணைந்த என்ட்ரன்ஸ் இப்படி போயிட்டு அப்படி வரும். இது வந்து அடுத்தது இப்போ பேருந்து நிலையம் பார்த்தாச்சு. இப்போ பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய ரோடு பகுதியில் போயிட்டுருக்கோம். யூடியூப் சேனல்ல அது எப்போ இதுதான் பிரத்யேகமான நாளைக்கா நைட் எடிட் பண்ணி பண்ணோம். பிரத்யேகமான இந்த வந்து பேருந்து திருப்பறத்துக்கான இதை வந்து இதான் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கரையை தான் ஒரு சில ஆக்கிரமிப்பு எடுக்க பெண்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்காங்க. இதெல்லாம் வந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரணும். கனவுகளோட கட்டியிருக்காங்க பேருந்து. மிகப்பெரிய அளவுக்கு சோகமாக ஏன்னா பேருந்து வந்து தஞ்சாவூர் பேருந்து நிலையத்துக்கு அடுத்தது தஞ்சை மாவட்டம் டெல்டாலே மிகப்பெரிய மக்கள் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையம் சொல்லலாம்.
பயன்பாட்டு கொண்டு வரணும்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து இங்கே புறவழிச்சாலை சொல்லி ஒரு கோரிக்கை இருக்கிறதுனால இருக்குது. மெயினாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ஆக்கிரமிப்பு. இந்த மரத்தில் வந்து சில பேர் இந்த ட்ரெயின் பார்க்கும்போது சில பிரச்சனைகள் ஏற்படும்னா இந்த கணக்கில் வச்சுருக்காங்க. மெயினாக இருக்கக்கூடிய இந்த பேருந்தினுடைய வடிவமைப்பு பார்த்திங்கன்னா இந்த டவர் வந்து மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. இது வந்து ரெண்டாவது இடர்பாடு. மூணாவது இடர்பாடு பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம், இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மைனஸ்ஸு. ஸோ இந்த மூணும் வந்து பார்த்திங்கன்னா வடவண்ட கரையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கு இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மின் பயணம், இந்த காலர், அந்த டவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மைனஸாக போகுது. இந்த இடத்துல வந்து பேருந்து வந்து ரொம்ப பயன்பாடாக உரசி ரொம்ப அர்ஜென்ட்டாக